மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 வயது குழந்தை உட்பட 2 நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் சத்யகுமார் வழங்க கேட்கலாம். சத்யகுமார், வணக்கம். தற்போது இந்த விபத்து எப்படி நடந்தது? அது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த டி கல்லுப்பட்டி அருகே உள்ள காடநேரி கிராமத்தை சேர்ந்த செந்தில் என்ற சென்றாய பெருமாள் மற்றும் பிரியங்கா தம்பதிக்கு 2 வயது சிவானிகா என்கிற பெண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் சென்றாய பெருமாள் உடல்நிலை சரியில்லாததால் அவரது மனைவி பிரியங்காவின் சொந்த ஊரான வேலூர் மாவட்டம் திருப்பத்தூருக்கு சென்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவிட்டு பிரியங்காவின் உறவினர் சவுந்தரராஜன், லல்லியம்மாள், சுரேஷ் மற்றும் சாந்தா ஆகியோர் நேற்று இரவு காரில் திருப்பத்தூரிலிருந்து காடநேரி நோக்கி வந்து கொண்டிருந்தனர். ஓட்டுநர் அப்பீஸ் உட்பட 8 பேர் காரில் பயணம் செய்த நிலையில் கார் காலை 6:30 மணி அளவில் திருமங்கலம் ராஜபாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது டி புதுப்பட்டி பாலத்தை கடந்த போது பாலத்தின் எதிரே டி கல்லுப்பட்டியிலிருந்து திருமங்கலம் நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு நகர பேருந்து மீது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தை பார்த்தமையானால் கார் அப்பளம் போல் சம்பவ இடத்திலேயே நொறுங்கி இதில் காரில் பயணம் செய்த சென்றாய பெருமாளின் 2 வயது பெண் குழந்தை சிவானிகா, காரில் முன்னால் அமர்ந்திருந்த சவுந்தரராஜன் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 6 பேர் பலத்த காயத்துடன் காருக்குள் சிக்கிக் கொண்டனர். சம்பவம் கண்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த டி கல்லுப்பட்டி போலீசார் மற்றும் டி கல்லுப்பட்டி தீயணைப்பு வீரர்கள் காருக்குள் சிக்கியவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக திருமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அரசு பேருந்தில் பயணம் செய்த பெண் ஒருவரும் லேசான காயமடைந்துள்ளார். அவரை மீட்ட போலீசார் அருகில் இருந்த தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். தொடர்ந்து விபத்தில் உயிரிழந்த 20 உடலையும் திருமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். இந்த நிலையில் பலத்த காயமடைந்த 6 பேரும் மேல் சிகிச்சைக்காக தற்போது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து டி கல்லுப்பட்டி போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி சத்யகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.